பாணிகிரகணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். விவாகத்துல பாணிகிரகணம், சுமங்கல்யாரணம், பாணிகிரகணம் இதெல்லாம் முக்கியம் தான். எல்லாத்துக்கும் மேல முக்கியம் சப்தபதி. சப்தபதி ஆனாதான் ஹிந்து லாபடி இன்னைக்கும் விவாகம் ஆச்சுன்னு ஒத்துப்பாரு. இருக்காது இப்ப சட்டங்கள்லாம் மாறி இருக்கணும் எனக்கு தெரியாது. நம்ம ஹிந்துலா அப்படித்தான் சப்தபதி ஆகணும். ஆயிடுச்சுனாதான் விவாகம் நடக்கும், பூர்த்தி ஆகும். கடைசிதான் சப்தபதி. ஒவ்வொரு மந்திரமும் அந்த தம்பதிகளுக்கு க்ஷேமத்தை கொடுக்கறது மட்டுமல்ல, ஜகத்துக்கெல்லாம் கூட க்ஷேமத்தை கொடுக்குற மந்திரமா அமைஞ்சிருக்கு. அதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். நாளாநாள் ராத்திரி வெடி காலம் பண்றது ஒரு ஹோம சேஷ ஹோம்னு. கையில இருக்கிற கட்ட ரேகை, சூட்சமான ரேகை அந்த பொண்ணு கையில இருக்கான். அது ஒரு 4 க்ஷேமங்களை கொண்டு போகணும்னா அதுக்காக அந்த ரேகை அழியறதுக்காக வெடி காலம் பண்ணணும்னு சொல்லியிருக்கா. அந்த ஹோமத்தை குருநா கல்யாணத்துல 12 மணி வெயில்ல நடக்குது. இப்போ இந்த ஹோமம் என்னத்தை சொல்றது, அவள்லாம் நல்லா இருக்கணும்னு இப்ப இந்த ரூபதி கல்யாணத்துக்கு பிரார்த்திக்க வேண்டியதான. வேற ஒன்னும் சொல்ல முடியாது. அவளுக்கு இருக்கிற சிரமத்தை காட்டா, சம்பந்திகள் படுத்துற பாட்டை பார்த்தா ஒரு நாள் அவளை ஊருக்கு அமிச்சா போறோம். அவன் என்ன பண்ணுவான்? அக்னி பிராயஷ்சித்தே த்வம் தேவானாம் பிராயஷ்சித்திரசி பிராம்பணத்வா நாசகாம பிரபத்யே யாஸ்யாம் பதிக்னி தனூ பிரஜாக்னி பசுக்னி ரொம்ப மகாமந்திரம், சூட்சமான ரேகையெல்லாம் அழியிருந்தான். அதனால்தான் கல்யாணங்கள்லாம் பண்ணணும். பண்ண முடியாம யாராவது பண்ணாலும் பகவான் அவா தம்பதிகளும் க்ஷேமமா இருக்கு அனுகிரகம் பண்ணும். அதுதான் நம்ம பிரார்த்திக்கலாம். ஏன்னா அவளுக்கு இருக்கிற சிரமங்களை பாக்குற போது நமக்கே நான் தான் பண்ணு சொல்ல பயமா இருக்குல்ல. காபி குட்டை வாங்கி பாலை பொறுமை சேர்த்து இட்லி கூட்டம் ஆரி பூஜைன்னு வர சொல்றான். 200 பேருக்கு இட்லி ஆறாம இருக்குமா? இட்லி பானையில உட்காந்து வச்சுதான் அவனுக்கு இட்லி கொடுக்கணும். மேலேயே வர போது நீ என்னவா பண்ண முடியும்? ஒன்னாத்துக்காரனை படுத்துற பாட்டை பார்த்தா நீ எப்பா பண்ணது போடுண்டான்னு சொல்ல முடியாது. நமக்கெல்லாம் கூட சொல்லி போடுது. ஆனா நாங்கெல்லாம் 4 நாள் தான் பண்றது கல்யாணங்களை. பால்யத்திலேதான் பண்ணி போடுறது குழந்தைகளுக்கு. இன்னும் அப்படி பண்ணிட்டு இருக்கோம். இன்னமே சுவாமி எப்படி அனுகிரகம் பண்ண போறாரோ. காலத்துல ஒன்னும் நாம் தைரியமா ஒன்றும் சொல்ல முடியல. இப்போ என்னவா இருக்குன்னு ஒன்னும் சொல்ல முடியல. ஆனா பகவான் தர்மத்தை ரட்சிப்பர் அவருக்கு தெரியும். சர்வேஸ்வரன் அவன் தர்மம் சாஸ்வத சம்மகோப்தான். பகவான் கோபால்னு சாஸ்வத சம்மகோப்தான்னு சாஸ்வதமான சம்பத்தை ரட்சிக்கிற பிரபு. அவனை பிரிச்சோம்னா அவன் கைவிடவே மாட்டான்.